தருவை செல்வம் அப்பா அன்பான மகூர்த்தி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ண தவதத்துவன் நிலைமைக்க வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வம் அப்பா நீ இன்று போல என்றென்றும் இருக்க வேண்டும் என்று என் உளமாற வழியா கட்டப்பா நீ நலமோடு சரிங்கப்பா காட்டுவே வெள்ளி கிணத்துல ஊட்டுவே யாப்ப முடிச்சுட்டு எல்லாம் வரித்துட்டு உக்காந்து மங்களம் காட்டிக்கணும் என் சொந்த உழைப்புடா ஏறு வாட்டினா உங்க அம்மா நாத்து போறாங்க நாங்க எல்லாம் வரித்துட்டு உக்காந்து மங்களம் மாட்டிக்கிறேன் ஆனா அது போட மாட்டோம் வாமா அது அவங்களும் சொல்லுவோம் இவரு குறை சொல்லணும் சரியா போட்டா தானே அது மட்டும் கொஞ்சம் உக்காந்து இருந்தா எப்படி இதெல்லாம் பார்க்கணும் தலாம் ஆடுது என்ன பாரு ஆடுது என்ன ஆண்டவன பரவாயில்ல உள்ள போயிடுச்சு அது உங்க அப்பாவுக்கு கேளு எங்களுக்கு யாரா அவர் தனுக்கிறாரு அவரு கேளு ஆமா நீ யாரு நீ வேலைக்காரன் வேலைக்காரனா இவ்வளவு ரைட்டா பேச அம்மா வேலைக்காரன் பாத்து சும்மா கொஞ்சம் பார்த்து முடியும் என்ன பேசுற நீ பேசுற நாங்க பேசணும் நீ அமைதியா இருக்கணும் யாரு நீ நாங்க பணம் லேபர் 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 வேலை செய்யறோம் கூலி தர லேபர் கேட்டா எல்லாம் பாத்துல வச்சா லேபர் ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிடுவோம் நான் எல்லாத்தையும் என்னடா காலி வச்சுக்கிறேன் மொத்தத்தை அவரா போயிட்டு என்னடா கை மூஞ்சிக்கும் ஆமா வேலை என்ன வேலை ஸ்கூலி விடுறியா சரி அதான் விடு சரி பரவாயில்ல உன்னை பார்த்தேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு வெளிநாடு போயிருந்தேன் உன்னை அமட்ட முள்ளையில பார்த்தேன் இல்லம்மா அப்ப பார்த்தது வந்துட்டுக்கிறியா எங்க போயிருந்தா வெளிநாட்டுக்கு போய் வெளிநாடா நல்லா சுத்தி எல்லாம் பாத்தியா போனேன் இல்லம்மா பட்டப்படி படிக்க பாத்தியா டெல்லியில ராமர் கோயில் பாத்தியா பாத்தில அது நான் தான் பிளான் போட்டு குத்துதேன் தெரியுமா பிளான் போட்டு குத்துதே நான் தான் இப்படியே கட்டணும் அப்படித்தான் கட்டணும் கோபுரம் இப்படி வரணும் எத்தனை கம்ப வரணும் எல்லாம் சொன்னதே நான் தான் இத்தனை முட்டி சிமெண்ட் இத்தனை முட்டி செங்கல் இதெல்லாம் மொத்தம் நான் தான் தெரியுமா மொத்தம் பிளான் பண்ணுது அடுத்தது ஒரு பிளான் இருக்குது டெல்லி எடுத்துன்னு வந்து நம்ம கடலை வைக்க போறோம் ஆமா டெல்லி சுத்தமாமா அது விளையாட்டு பொம்மை அது தூக்கி அப்படி வச்சு அப்படி கிடையாது நம்ம நிதி உதவி டக்குன்னு வாங்க முடியல ரொம்ப தொலைவு போக வந்துக்குது அதனால கடலை மட்டம் பண்ணிட்டு டெல்லி தூக்கி வந்து அங்க வச்சுப்போம் நம்ம தமிழ்நாட்டுல கடல் கிடையாது பயணில இருந்து ஆமா நான் மாத்திர மட்டம் ஆகிக்கிறேன் நான் மட்டம் ஆயிட்டு டெல்லி எடுத்து வச்சிடறேன் சரி அப்புறம் நம்ம இங்கே போய் டெல்லி பாத்துக்கலாம் தமிழ்நாடு தொடாத உன்னை வச்சிருந்தேன் சின்ன வயசுல சின்ன குழந்தை வச்சு சொல்லி காட்டுறேங்க ஏங்க சொல்லி காட்டாத பண்ணு தொட்டா கூசு சின்ன பின்ன பெரிய டாக்டர் சொல்ல வெளியில போனா வெளியில சொல்ல அவங்கள தொட சொல்ல நான் தொட கூடாதா சரி அது விடுமா சரி வெளிநாடு போய் பட்டப்படி வச்சா ஐயோ மனம் பார்க்காதுண்டா முழுவதுக்குற வெள்ளக்காரன் குத்துட்டேனா எனக்கு என்ன கல்யாணம் ஆகல நான் வந்து உட்காந்து வாங்கிக்கிறேன் காலை மாறி போச்சுடா 2020 நல்ல பட்டா பண்றதுக்கு முன்னாடி சேர ஓட்டுறாங்கப்பா அட பாவி கைத்துல தாலி இல்ல நான் வயித்துல நான் புள்ளி வாங்கி மாட்டேன் நான் முன்ன போட்டு பின்னால காரி துப்புவாங்க முன்னாடி துப்ப மாட்டாங்க முன்னாடியே துப்புவாங்க துப்பால் வாங்கின்னு வந்தா ஆனா உனக்கு ஆம்பளை குழந்தை தான் கூசாக்குது பொம்பளை குழந்தை சப்பியா இருக்கும் இதெல்லாம் உனக்கு எப்படி எங்க ஆயா பிசுத்தி என்ன கூட்டு போய்க்குது வாய் மூடு யாரா லேடிஸ் குழந்தை ஜென்ஸ் எங்க ஆயா கண்ணு தெரியும் நான் நம்ம பிசும் பாப்பேன் நான் நம்ம இசு போட்டுக்கிறேன் நாங்களா தெய்வம் மாரி என்னடா அப்பதான் வலி தெரியாது நீ குழந்தை பண்ண எங்க போவா ஏய் நான் ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர் மூலமா பேசிப்பேன் டாக்டர் ரெடியாவோ கண்ணு இருப்பான் கட்டி வச்சுன்னு பணங்காச்சி ஒரு மாதிரி இப்பெல்லாம் போன டைமே கொடுக்குறது கிடையாது குழந்தை பிறகுதா இல்லையா கொஞ்ச நேரம் பாப்பேன் கிடையாது உடனே ஆப்ரேஷன் தூக்குறா உள்ள பாயம் போடுறா அதுதானே எங்களுக்கு உடம்பு வலிக்காது உங்களுக்கு வலிக்காது எங்களுக்கு தான் வலிக்கு 10 மாசம் ஆனா வெயிட் வலிக்குது எங்களால எது பண்ணுவோம் நாங்க தான் தண்ணி தூக்கினா அதிகம் வர கோழி வர தூக்கி சில பேர் மாறிட்டான் இப்படி என்ன பண்ணுவேன் போய் நீங்க மாறினால் சரி பரவாயில்ல விடு அதெல்லாம் நமக்கு எதுக்கு வெளிநாட்டு போய் பட்ட படி வச்சேன் வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கில் டாட்ட போய் செக் பண்ணி பார்க்க கேள்வி கேட்க போறேன் ஏன் தெரியுமா அப்பா இன்னைக்கு நாளைக்கு வந்துக்கிறாரு அவர் புட்டுக்குனான்னு அப்படி இல்லம்மா முன்னெச்சரிக்கை புட்டுக்குனா அந்த நாட்டை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அதனால சில பேர் கேள்வி கேட்பான் பதில் சொல்லணும் அதுதான் கத்து தரேன் நீ வாயை மூடுறியா எங்க அப்பா எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு அவர் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க பசங்க ஒரு செல்போன் நோண்டுறாங்க மொத்தம் யாரா குறமா கேட்பானுங்க ஆனா அவனுக்கு சும்மா இருந்தா நீ சும்மா இருக்க மாட்டேன் ஆமா கழிப்பு கொடுத்துக்கின்னு ஒருத்தர் இருப்பான் ஒரு 10 பேர் ஊர்ல 10 பேர் இருப்பான் கழிப்பு கொடுத்துக்கின்னு அதெல்லாம் நல்லவனா கட்டவன் 10 பேர் இருப்பான் அதுல ஒருத்தன்டா நீ நான் தான் இல்லைன்னு சொல்லியா நான் தான் அது ஏன்னா உனக்கு ஒம்பு வராது பாக்குறேன் நான் இவ்வளவு ஒரு நாள் நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லு வெளிநாடு போய் பட்ட படிப்பு நான் கார்பரேட் ஸ்கூலு கேட்கறது மட்டும் பதில் சொல்லு 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன் 300 ரூபாய்க்கு வித்துட்டேன் எனக்கு எவ்வளவு லாபம் வரும் சொல்லு ஆரம்பத்தில் சொல்லு நான் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்துட்டேன் எனக்கு எவ்வளவு லாபம் வரும்
400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா லாபமா வரும். 100 ரூபாய் நஷ்டம் வரும். பாவி 100 ரூபா நஷ்டம் வரும். 100 ரூபாய் எப்படி நஷ்டம் வரும்? என்ன என்னம்மா கணக்கு கட்ட போருமா? நான் கரெக்டா தான் நான் சொல்றேன். நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு தேவை வரும். டேய் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தாக்கா 100 ரூபாய் நஷ்டம். நான் 400 ரூபாய் வரல காட்டேனா? நான் எவ்வளவு முட்டை வாங்கணும் கூட உனக்கு தெரியல. நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அது 300 ரூபாய்க்கு தான் 200 ரூபாய் லாபம். நான் 100 ரூபாய் நான் காட்டேனா? கையை காட்டினா என்ன வாயா? ஆமா கையை காட்டினா தான். நான் தான் சொன்னேன் 400 ரூபாய்க்கு. யோசிக்கணும், என்னடா இவ்வளவு சிம்பிளா காரான்னு யோசிக்கணும். சரி பரவாயில்ல, அதாவது விடு. ஒரு 6 முட்டை வாங்கி வந்துட்டேன். 2 வஞ்சு போச்சு, 2 சமைச்சிட்டேன், 2 சாப்பிட்டேன், மீதி எத்தின்னு இருக்கும். என்ன பார்த்தா என்ன லூசரா நானு? மென்டல் ஆக்க போறேன். யாரு 6 முட்டை வாங்கி 6 முட்டையுமே அங்க தீந்து போச்சாங்க. எங்க இந்த மீதி இருக்கும்? எப்படி தீரும்? என்ன கணக்கு பாடுறா? என்னடா 2 உடைஞ்சு போச்சா? ஆமா. 2 சமைச்சிட்டியா? ஆமா. 2 சாப்பிட்டியா? ஆமா. அப்புறம் என்ன இருக்கும்? எப்படி 4 இருக்க மீதி என்ன கணக்கு பாடுறா? என்னடா டேய் கம்யூனிட்டி போன். யாரா கம்ப்ளீட் பண்ற? அங்க போய் இங்க வந்து நிக்கிறேன். நான் வீட்ல பேசுறேன் மாதிரி பேசுறேன். ப்ளீஸ் கம் ஆன் சிட் ஆன். ஐயோ தப்பு தப்பா கரெக்ட் சொல்லி என்ன வந்து கம்ப்ளீட் பண்ணனும்? கிடையாது. 4 முட்டை மீதி இருக்கும். எப்பறா 4 முட்டை மீதி இருக்கும்? 2 முட்டை ஒஞ்சிச்சா, அதே 2 சமைச்சேனா, அதே 2 சாப்பிட்டேனா, மீதி 4 அப்படியே தானே இருக்கும். ஏய் ஆரம்பத்து முதல்ல இருந்து சொல்லு. 2 முட்டை ஒஞ்சிச்சா, 2 முட்டை உடைஞ்சு அதே சமைச்சேனா, அதே சாப்பிட்டேனா, மீதி 4 அப்படியே தானே இருக்கும். ஓ முதல்ல ஆரம்பத்துல 2 முட்டை உடைஞ்சிச்சு பாரு. ஆமா. அந்த 2 முட்டையில தான் இப்ப ஓடிங்குது. ஆமா, ஒரு முட்டை 7 ரூபாய் கீ வந்து வச்சுன்னு நக்கிட்டு வந்துருவாங்க கொஞ்சாமி. தெரியுமா பாசறா? முட்டை வாழ நான் கம்மியா விற்கிற மாதிரியா? அது மேல ஓடுக்கு அதுனே விடுறே இல்லையா? அதெல்லாம் ஓட மாட்டேன் நான். என்ன பண்றது? அதெல்லாம் ஊறக்கா பண்ணுவோம் அரிசிட்டு. சரி பரவாயில்ல, 2மே தெரியல. இன்னும் லாஸ்டா ஒண்ணு கேக்குறேன். என்னது? அதுக்கு பதில் சொல்ல பாரு. என்னது? ஆண்டவன் எலிக்க மால் வச்சான். ஆண்டவன் எலிக்கு ஏன் வாழ வச்சனா அதனுடைய படிப்பு அதுக்கு இல்ல வச்சான். என்ன பச்சை மால் வைக்கல, உன்ன பச்சை மால் அதுக்கு மட்டும் அவன் வச்சான். டேய் மாட்டு கூட மாட்டுக்கு அவன் வச்சான்னு எனக்கு தெரியும். கொசு உட்காந்தா தள்ளி விடுறதுக்கு. டேய் ஆட்டுக்கு அவன் வச்சான்னு எனக்கு தெரியும். அது புடுக்கு போட்டா டிக்கு டிக்குன்னு தள்ளி விடுறது. டேய் நாய்க்கு வச்சிருக்கா. நாய்க்கு மால் வச்சான்னு எனக்கு தெரியும். யாரனா சாப்பாடு போட்டா நன்றி சொல்லிட்டீங்க. குரங்குக்கு கூட வச்சிருக்கா. குரங்கு மால் வச்சான்னு எனக்கு தெரியும். மத்தல நிக்கி சுத்தி நிக்குதுக்கு. ஆனா எலிக்கு மட்டும் ஏன் வச்சான்? அது படிப்பு அது எதுக்கு வச்சிருக்கா? கிடையாது. எலிக்கு மால் வச்சான்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த எலி எப்ப சாவுதா அப்ப புடிச்சு போய் போறதான். இதெல்லாம் மாடா. ஆமா எலிக்கு வாழ வச்சான், நமக்கு 4 பேர் ஆள வச்சான் உனக்கு. சாரிமா. சரி வாங்க. ஒண்ணு கூட தெரியல. இது என்னத்த பண்ண போதோ?